friends, welcome back to Daily Cup of Life YouTube channel. இன்றைக்கி நாங்கள் பீஃப் கோஃப்தா எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். பீஃப் கோஃப்தா நான்கு சப்பாத்திக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு சூப்பரான ஒரு ஐடியல் சைட் டிஷ். வாங்க நாங்கள் இதை செய்வோம். ஃபஸ்ட்டில் இந்த ஹேண்ட் பிளெண்டருக்கு ஒரு பிக் ஆனியன் கட் பண்ணி போட்டுக்கொள்வோம். அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் சில்லியும் போட்டுக்கொள்வோம். அதுக்கப்புறம் 2 கார்லிக்கையும் போட்டுக்கொள்வோம். அதோடைய கொஞ்சம் கொரியண்டர் லீவ்ஸும் போட்டுக்கொள்வோம். இப்போ நல்லா இதை நாங்கள் கிரைண்ட் பண்ணிக்கொள்வோம். இதை கிரைண்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த லிட்டை ஓப்பன் பண்ணி நான் பீஃப் 250 கிராம்ஸ் எடுத்து அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். பீஃப் ஆட் பண்ணிவிட்டு கடலை மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு டர்மரிக் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு மசாலா பவுடர் ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சில்லி பவுடர் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் இதை மறுபடியும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கொள்கிறேன். இது ஒரு 5-6 செகண்ட்ஸ் போல் நாங்கள் கிரைண்ட் பண்ணிக்கொள்வோம். இது எல்லாம் ஒன்றுக்கு மிக்ஸ் ஆக்கிக்கொள்வோம். இப்போ இது கிரைண்ட் பண்ணி பட்டுருச்சு. இப்போ நாங்கள் இதை ஓப்பன் பண்ணிக்கொள்வோம். இப்போ பாருங்கள், இது நல்லா கிரைண்ட் ஆகி நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி இருக்குது. இப்போ இது நல்லா கிரைண்ட் பண்ணி பட்டிக்குது. இப்போ நான் இதை ஒரு பவுலுக்கு போட்டுக்கொள்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஏண்டா இது இந்த எல்லா இடத்துக்குமே சால்ட் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் நல்லா நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ ஒரு பேனுக்கு ஒரு 1/4 கப் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ நான் இதை கட்லெட்டுக்கு மாதிரி பிடிச்சி கொஞ்சம் சப்பை வாக்குக்கு நான் தட்டிக்கொள்கிறேன். கட்லெட் மாயில் ரவுண்ட் மாயில் இல்லாமல் கொஞ்சம் சப்பை டைப்புக்கு இந்த மாதிரி தட்டி அப்படியே இது டீப் ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். எல்லாத்தையுமே இதே மாதிரி நான் தட்டி இந்த ஆயிலில் வச்சு டீப் ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். இது டீப் ஃப்ரை பண்ணினதுக்கு இது குழி கடாயில் டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் சம்டைம்ஸ் இது எல்லாமே உகுந்துடும். இப்படி ஒரு பேன் ஒன்றில் வச்சு டீப் ஃப்ரை பண்ணினா அது உகுறாமல் நல்லா ஃப்ரை ஆகும். அதே நேரத்தில் இதை ஃப்ரை பண்ண போட்ட உடனே ஒரு நாளும் ஸ்பூனை போட்டுடப்படா. நல்லா ஃபஸ்ட்டுக்கு ஒரு சைட் நல்லாவே ஃப்ரை ஆகணும். அதுக்கு பிறகு தான் நாங்கள் ஸ்பூனை போட்டு மறுபக்கத்துக்கு பெரட்டணும். ஸ்டார்ட்டுக்கு நாங்கள் போட்ட உடனே பெரட்டினோம்னா அப்பையும் இது எல்லாமே உகுந்துடும். அதனால் நாங்கள் ஒரு சைட் ஃப்ரை ஆகாட்டியும் கொஞ்சம் பொறுமையாக வைக்கணும். கேஸையும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி உள்ளுக்கெல்லாம் ஃப்ரை ஆகாது. இப்போ இந்த கோஃப்தா பால்ஸ் ஒரு சைட் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் மறு சைட் திருப்பி போட்டுக்கொள்கிறேன். இப்போ பாருங்கள், இது கணக்க ஃப்ரை ஆகப்போது தான் இது உகுறதில்லை. இப்போ நான் எல்லாத்தையுமே மறுபக்கம் திருப்பி போட்டுக்கொண்டேன். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிக்குது. இப்போ இந்த சைடும் இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். இப்போ இந்த கோஃப்தா பால்ஸ் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் இது எல்லாத்தையுமே எடுத்துக்கொள்கிறேன். இது கணக்க ஃப்ரை ஆகிக்கி உங்களுக்கும் விளங்கும் நினைக்கிறேன். ஏன்னா மிச்சம் ஃப்ரை ஆகினாலும் சரியில்லை. இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துச்சுன்னா சரி. இப்போ நான் இது எல்லாத்தையுமே எடுத்துக்கொள்கிறேன். இப்போ நான் இது எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இப்போ நாங்கள் இதை கோஃப்தா கறியை செஞ்சுக்கொள்வோம். ஃபஸ்ட்டுக்கு ஒரு பேனுக்கு நான் ஃப்ரை பண்ணின அதே ஆயிலை நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அந்த ஆயில் கொஞ்சமாக ஹீட் ஆகட்டும். அது ஹீட் ஆகக்குள்ள 2 துண்டு பட்டையும் ஒரு பே லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை லைட்டாக வதக்கிக்கொள்கிறேன்.
இப்போ வந்து நான் 2 பிக் ஆனியன் எடுத்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி அதை கொஞ்சம் அப்படியே சோட்டை பண்ணிக்கொள்கிறேன். இது மிச்ச நேரம் வைக்க தேவையில்லை, லைட்டாக ஒரு 1 மினிட் மட்டும் இருந்தால் ஓகே. இப்போ நான் வந்து இதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேம் ரேஷியோவில் கிரைண்ட் பண்ணினது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதையும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லாவே வதங்க விட்டுக்கொள்ளணும். இப்போ இதுக்கு டர்மரிக் ஒரு 2-3 பிஞ்சஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோடைய மசாலா பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு கொரியண்டர் பவுடர் இருந்துச்சுன்னா அதுவும் ஓகே தான். அடுத்தது சில்லி பவுடர் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணினேன். அப்படி இல்லாட்டி 2 டீஸ்பூன் இருந்தாலும் இதுக்கு ஓகே தான். இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் 3 பிக் டொமாட்டோஸ் எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் இதுக்கு ஆட் பண்ணிட்டேன். இப்போ இன்னும் நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ இதுக்கு நான் வந்து சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி திரும்பவும் இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த கர்டை வந்து நான் கொஞ்சம் நல்லா பீட் பண்ணி எடுத்தேன். இப்போ நாங்கள் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். எந்த ஒரு கறிக்கு கர்ட் சேர்க்குறேன்றாலும் அந்த கர்டை கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிவிட்டு நாங்கள் சேர்த்தோம்னா அதில் கட்டி கட்டி வராது, நல்லா க்ரீமி ஆகிக்கும். இப்போ நான் இதுக்கு 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் இந்த நாங்கள் போட்டிக்கிற ஆனியன் டொமாட்டோ இதெல்லாம் குக் ஆகணும். அதை சுற்றி வாட்டர் 1/2 கப் மாதிரி ஆட் பண்ணி நான் இதை கொஞ்சம் லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு 1-2 மினிட்ஸ் மாதிரி வச்சுக்கொள்கிறேன். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தா நல்லா இப்படி தான் எண்ணெய் தெளிஞ்சு நல்லாவே குக் ஆகிக்கும். இதில் நான் இந்த கோஃப்தா பால்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதை ஆட் பண்ண பிறகு நாங்கள் மிக்ஸ் பண்ணக்குள்ளையும் கவனமாக கடைஞ்சி படாமல் மிக்ஸ் பண்ணணும். இல்லாட்டி அப்படி கடைஞ்சி பட்டுச்சுன்னா எல்லாம் திரும்பவும் உகுந்துடும். இதை நாங்கள் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பவும் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் இது குக் ஆக விட்டணும். 2 மினிட்ஸ் குக் ஆகினோடனே இப்படி தான் நிற்கும். இப்போ நாங்கள் இதை சர்வ் பண்ணிக்கொள்வோம். இது ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் உண்டு. சப்பாத்திக்கு நான்க்கு தான் இது பெஸ்ட்டாகவே இருக்கும். நான்க்கு அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ்க்கும் கூட இது நல்லா இருக்கும். நீங்கள் கட்டாயமாக இதை ட்ரை பண்ணி இதை சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் கட்டாயமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.